ஹாய் everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷ் பார்த்துடலாமா? எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ட்டு இன்றைக்கி பர்த்டே. அவட பேர் சசி. ஹாப்பி பர்த்டே சசிமா. எப்பயும் போல் எப்போ ஹாப்பி ஆயிடு. நீங்கள் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, புரியுதா? சரி, அப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி நேம் த லைட் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா? அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துள்ளோமா? இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். இதில் ஆரம், ஜிமின், சுகா, அதுக்கப்புறம் ஜங்குக், தியாங், ஜெஹாப் எல்லோரும் கசின்ஸ், மாமா பையன், அத்தை பையன் அந்த மாதிரி. இதில் ஆரம் மட்டும் மேரிட், ஆரமும் ஜின்னும் மேரிட். ஓகேவா? மற்றபடி தியாங்கும் ஜிமினும் காலேஜ் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற, ஜங்குக்கும் சுகாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, ஜெஹாப் அவங்க தாத்தாக்கு ஹெல்ப்பாக தாத்தா ஊரில் இருக்கிற. ஓகேவா? இந்த இன்ட்ரோ போது இதுக்கப்புறம் ஸ்டோரியில் பார்ப்போம். காலையிலே ஜங்குக்கோட அம்மா தான், உனக்கு எத்தனை வாட்டி சில்ட்ரன் அந்த தேங்கோட சுற்றாத, தேங்காய் கூட்டிகிட்டு போகாத காலேஜுக்கு, ஏன் நீ கேட்கா? இல்லை, ஏம்மா நீ அவனை திட்டுறாய்? அவன் உனக்கு என்ன செஞ்ச? அவன் உனக்கு ஒன்றுமே செய்யலையே. உன் மாமாக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? அவரோட காலம் அவ்வளவுதான், அவர் இறந்துட்டார். அதுக்கு தேங்தான் காரணம்னு நீ சொல்லிட்டு இருக்காத. இவன் நடம்பிடிக்க போய்து தானேடா உங்கள் மாமா இறந்து போனது. ஸோ தேங்தான், ஜங்குக் மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஜங்குக்கை கூப்பிட்டு ஜங்குக்கை தேடிட்டு வரும்போது, ஜங்குக் தான், இங்கே கிச்சனில் இருக்கேன்டா தேங், இங்கே வா கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லியும் தேங் கிச்சனுக்கு வந்தால் அவங்க அத்தை முறைச்சி பார்த்துட்டு இருக்கே. சரி மாமா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஏம்மா, ஏன் நீ அவனை இப்படி முறைச்சி பார்க்காய்? அவனுக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கே தெரியுமா? நானும் முறைச்சி பார்க்கல அவனை. ஆமாம், நான் பார்த்தேன் தானே நீ முறைச்சி பார்த்தியா இல்லையான்னு சொல்லி. இதுக்கப்புறம் நீ அவனை திட்டுறதோ இல்லை முறைச்சி பார்க்குறதோ எந்த வேலையும் நீ பண்ணிடாதம்மா அப்படின்னு அம்மாவை திட்டி போட்டு ஜங்குக்கு தேங்காய் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாள். அவங்க அம்மா அப்படி கோவத்தோட தேங்காய் பார்த்துட்டு இருக்கி. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தேங்காண்டாலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ரீசன் என்னென்றால், தேங்கோட அப்பா ஜங்குக்கோட மாமா, அம்மாவோட அண்ணன். தேங் சின்ன பிள்ளையா ஒரு 7 இயர் அப்படி இருக்கும்போது தேங்கோட பர்த்டே சரியான மழை, ரொம்ப மழை பெய்யுது. இப்போ தேங்க அழுகுறான், எனக்கு கேக்கு வேணும், எனக்கு கேக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லி அழுவையும். அப்போ தேங்கோட அப்பா சரி அப்பா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டையும் ஜங்குக்கோட அம்மா சொல்லுறா, இல்லைண்ணே இப்போ வெளியே போகாத, சரியான மழை பெய்யுது அப்படின்னு. அப்போ தேங் தான், இல்லை எனக்கு இப்போ கேக்கு வேணும். முந்த நாள் ஜிமினோட பிறந்த நாள், எல்லாரும் கேக்கு வெட்டி கொண்டாடினேன், அது ஏன் என் பிறந்த நாளை மட்டும் கேக்கு வாங்கி தரல அப்படின்ட்டு தேங் ரொம்ப அழுகையும். அவங்க அப்பா போயிருக்காரு கேக்கு வாங்க. அப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அது தேங்காய் தான் இறந்த அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மாவுக்கு தேங்காய்ந்தாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஜங்குக்கு தேங்காய் தான் லவ் பண்ணுறேன், தேங்கும் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன். ஆனால் அவங்க அம்மா ஜிமினை ஜங்குக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜிமினோட அப்பா ஜங்குக்கோட அம்மாவோட தம்பி. ஜங்குக்கு தேங்கும் மாமா பையன்தான், ஜிமினும் மாமா பையன்தான். ஆனால் ஜிமினும் சுகாவும் லவ் பண்ணுற அது தேங்குக்கு, அதுக்கப்புறம் ஜங்குக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்கள தவிர்த்து மற்றவங்களோட 7 கசின்ஸ்மாருக்கும் தெரியும். தேங்க காலேஜ் முடிஞ்சு வீட்டை வர நேரம் ஜங்குக்கும் ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட அப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கா.
நீ வந்து தேங்கோட பேசக்கூடாது, தேங்க வந்து காலேஜுக்கு கூட்டின்னு போகக்கூடாது அப்படின்னு. அப்போ ஜங்குக்கு ஏல அம்மா ரொம்ப சண்டை பிடிக்கிறதால ஓகே நான் போக மாட்டேன் அப்படிங்கும். இல்லை நீ என் மேலே ப்ராமிஸ் பண்ணு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுற நேரம் அது தேங்க வந்து கண்டுருவாள். கண்டுபோட்டு தேங்க வந்து அழுதுருவாள். அழுது அப்போ ரூமுக்கு போயிடுவேன். ரூமுக்கு போய் ரூமில் ரொம்ப அழுகிறாள். ரூம் விட்டு வெளியே வராமல் அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ வந்து தேங்கோட அம்மா போய் கேட்குற என்னம்மா என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி. ஆனால் தேங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் அழுதுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சமாதானப்படுத்தி பார்க்குறா, முடியலை. அப்போ அம்மா வந்துடுவா. அதுக்கப்புறம் இப்போ ஜங்குக்கு போகல, ஜங்குக்கோட அம்மா வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஜிமின் ஆடிப்பாடி கையெல்லாம் அசைச்சு வரையும் ஜங்குக் தான் ஜிமினை கூப்பிட்றேன். அப்போ ஜிம் என்ன ஜங்குக் மாமா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஜங்குக் தான் இப்படி அம்மா வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதை வந்து தேங் பார்த்துட்டான், நீ வந்து தேங் ரூமில் போய் பாரு தேங் என்ன பண்ணுற அப்படின்னு. சரி ஜங்குக் மாமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து தேங் ரூமுக்கு போனான். தேங் வந்து அழுது தேங்கோட கண்ணெல்லாம் வீங்கி. ஜிமின் தான் சுகாவுக்கு கால் பண்ண சொன்னேன். சுகா வந்து ஆரம் அதுக்கப்புறம் ஜின் எல்லாரும் வர. அப்போ ஆரம் தான் தேங் என்னாச்சு ஆரம் மாமா ஜங்குக் அத்தைக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட பேச மாட்டேன், என்ன காலேஜ் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு. யாரு ஜங்குக்கா? ஜங்குக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் பாயாசம் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு நீ அழுதுட்டு இருக்கியே. இல்லை மாமா, ஜங்குக் மாமா உண்மையாக தான் ப்ராமிஸ் பண்ணிடுவேன், என் கூட பேச மாட்டேன், என்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஜங்குக் உன்னை பார்க்காம பேசாமல் இருந்துடுவானா? சும்மா ஜோக்கு காட்டினது தேங் எந்திரி அப்படின்னு ஆரம் வந்து தேங்க எந்திரிச்சு சாப்பிட்டியா நீ? இல்லை மாமா. சரி நான் அம்மா கிட்டே சொல்கிறேன் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி. எனக்கு சாப்பாடு வேணாம். என்னதே குழந்தைமையை அடம் பிடிக்காத சரியா? அப்போ ஜின் ஆரம்பிட்டேன், விடுங்க ஆரம்பம்மா நாங்கள் போகலாம், அவனாக வந்து சாப்பிடுவான், அவனுக்கு இப்போ மன கஷ்டத்தில் இருக்கான், அவனாக வந்து சாப்பிடுவான், வாங்க நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வெளியே போய்த்துருவேன். அப்போ ஜங்குக் தான் ஜிமினை கூப்பிட்டேன். ஜிமின் இங்கே வா. சொல்லுங்க ஜங்குக் மாமா. என்ன செய்கிறான் தேன்? அவன் வேறு என்னத்த மாமா செய்ய, அழுதுட்டு இருக்கான். அச்சோ அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல ஜிமின். சரி விடுங்க மாமா, அவனா புரிஞ்சுக்கொள்ளுவான். சாப்பிட்டானா? இல்லை மாமா வானான்னு சொல்கிறான். சரி நீ வந்து சாப்பாடை கொண்டு ரூமில் வை, நான் போய் சாப்பிட வைக்கணும் அவனை. எப்படி மாமா போவா? அத்தை இருக்கா, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ போய் சாப்பாடை மட்டும் கொடு. சரி மாமா. ஜங்குக் வந்து எந்திரிச்சு வெளியே போய் ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் எங்கே போகிறாய்? ஏம்மா என்னை போட்டு இம்புட்டு கஷ்டப்படுத்துகிறாய்? வீட்டை தான் இறக்கிடுறா, இல்லை வெளியே போடுறா இல்லையா? எதுக்கு வெளியே போய் அவனுக்கு கோல் எடுத்து பேசியா? மா நான் கோலெல்லாம் பேச மாட்டேன், இந்த ஃபோனை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் ஃபோன் அம்மா கையில் கொடுத்துக்கிட்டு ஜங்குக் போயிடுவான். ஜங்குக் வந்து ஜங்குக்கோட வீட்டு சந்தையில் வந்து ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்கும். ஜங்குக் என்ன செய்கிறான்னா சில்ட்ரன் பார்க்கில் போய் அவனோட பைக்கை வச்சு போட்டு நடந்து வந்து வீட்டு மதில் ஏறி தேங்கோட பெல்கனிக்கு வந்துடுவான். அப்போ பெல்கனிக்கு வந்து பார்த்தா தேங்கோட அம்மா தான் தேங்க பக்கத்தில் இருந்து சமாதானம் சொல்லிட்டு இருப்பான். உன் அத்தையை பற்றி உனக்கு தெரியாதா? தெரியும் தானே? தெரிஞ்சு ஏம்மா அத்தை மட்டும் இப்படி இருக்கியா? ஏன் எப்போ பாரு என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? உங்கள் அத்தை நீ தான் உங்கள் அப்பா இறந்தது காரணம் வச்சிட்டு இருக்கா. நான் என்னம்மா செஞ்சேன்? அது எனக்கு
தெரியாத வயசுமா. அதை அதை பிடிச்சிட்டு அத்தை ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கி? நீ தெரியாமல் தான் பண்ணின, ஆனால் உங்கள் அத்தை நீ தான் பண்ணினன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கியா? ஏமா அத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? உங்கள் அத்தையை பற்றி தெரியும் தானே. சரி சாப்பிடு, எனக்கு சாப்பாடு வேணும்மா. இப்படியே பசியில் இருந்துட்டியா? காலையில் நீ சாப்பிட்டது, மத்தியானம் இந்த பிரச்சனைக்கு போகிற, இப்போ நைட்டும் ஆயிடுச்சு, ஆனால் நீ இன்னும் சாப்பிடாம இருக்க. இல்லைம்மா எனக்கு வாங்க, சாப்பாடை எடுத்துகிட்டு போ, நான் சாப்பாடை வச்சுட்டு போகிறேன், உனக்கு பசிச்சுன்னா நீ சாப்பிடும் சரியா? சரி அப்படின்னு தேங்கோட அம்மா தேங்கக்கிட்ட சொல்லி போட்டு கதவை லாக் பண்ணி போட்டு போய்த்துருவான். ஜங்குக் தான் பெல்கனி டோரை வந்து தட்டுவான். அப்போ தேங்க வந்து திரும்பி பார்த்தா ஜங்குக் அது பார்த்துப்புட்டு திரும்பிடுவான், கதவை திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுவான். அப்போ ஜிமின் தான், யார் இது? டேய் நான் தான்டா. உனக்கு பேர் இல்லையா? தூங்குற டைமில் கோல் எடுத்துட்டு. டேய் ஜங்குக் மாமா பேசுகிறேன். என்னது ஜங்குக் மாமாவா? சொல்லுங்க ஜங்குக் மாமா. தேங்கோட ரூமுக்கு வந்து பெல்கனி டோர் ஓப்பன் பண்ணி விடு. பெல்கனி டோரா? என்னம்மா வச்சுருக்கீங்க? வெளியே நிற்கீங்களா? ஆமாம், அவன் கோவத்தில் கதவு திறக்காம இருக்கான், வந்து திறந்து விடு அப்படின்னு ஜிமின் அதுக்கப்புறம் வந்து கதவை திறந்து விட்டு ஜிமின் போயிடுவான் தூங்குறதுக்கு. ஜங்குக் தான் தேங் பக்கத்தில் வந்து, தட்டுமா தங்கோ? யார் உங்களுக்கு தங்கோ? ஏன்டா கோவப்படுற? பேசிடா மாமா கூட. நான் யாரு கூடயும் பேசுகிற ஐடியா இப்போ இல்லை. ஏன்டா கும்பிட்டு கோவமாக இருக்கியா மாமா மேலே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு போய் தேங் பக்கத்தில் உட்காந்து அத்தையும் அங்கே எந்திரிச்சு போய் கதிரையில் உட்காந்துருவான். ஏப்பா எப்படி தேவனை சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. தேங் திரும்பி பாடுறா மாமாவை, ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கானே. ஐயோ, பேசாம காலை விழுந்துருவோமா? இப்போ பேசுவான், அப்புறம் அசிங்கப்படுத்துவானே. ஐயோ என்னடாப்பா பண்ணுறேன்? தியான் என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ சாரிடா மாமா, மன்னிச்சிக்க. நான் இப்போ யாரையும் மன்னிக்க மாட்டேன். இப்போ என்ன செய்யணும் நீ மன்னிக்க? காலை விலையா? ஆமாம், நான் யார் உங்களுக்கு? நீங்கள் என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு? ஏன்டா இப்படி பேசுகிற? மாமாவுக்கு ஹர்ட் ஆகும்ல. இப்போ நீங்கள் செய்கிறது எங்களுக்கு ஹர்ட் ஆகுது, நாங்கள் செஞ்சால் உங்களுக்கு ஹர்ட் ஆகும். சரிடா மாமா, மன்னிச்சிட்றா. சரி சாரி, இதுக்கப்புறம் அப்படி ப்ராமிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் சரியா? தேங்தான் அழுதுட்டு, ஆமாம் இப்படி பண்ண எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லும்போது. சரிடா அழுவாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து தேங்க பக்கத்தில் போய் தேங்க வந்து ஹக் பண்ணி வருவான். இப்போ தேங்க வந்து ரொம்ப அழுகிறார். ஜங்குக்கு தான் தேங்கோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போடு. சாப்பிட்டியா? இல்லை மாமா. ஏன் சாப்பிடல? நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே, சாப்பிடாம இருக்காத, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சாப்பிடாம இருக்காத அப்படின்னு. எனக்கு பசி இல்லை. சும்மா போய் சொல்லாத தேங், நீ வந்து பசி தாங்க மாட்டாயின்னு எனக்கு நல்லா தெரியும். உட்காரு சாப்பிட்றதுக்கு. இல்லை மாமா வானா. தேங் தான், நீ சாப்பிட்டியா மாமா? இல்லை நான் சாப்பிடல, எனக்கு சாப்பாடு வேணாம். நீ எப்போ சாப்பிட்றியோ அப்போ நான் சாப்பிட்றேன், அது வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். ஏன் மாமா அடம் பிடிக்கிறீங்க? ஏன் போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். சரி மேம், வாங்க சாப்பிடலாம். ஜங்குக்கு தான் தேங்குக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு போட்டு அவனும் சாப்பிட போட்டு ஜங்குக்கு கிட்ட தேங் வந்து, சரி மாமா நீ போ, அத்தை பார்த்துட்டு இருப்பா உன்னை, பரவாயில்லை நீ தூங்கு, நீ தூங்கினதுக்கப்புறம் நான் போகிறேன். இல்லை மாமா நீ போ, நான் தூங்குறேன், நான் சொல்கிறத நீ கேளு, நீ தூங்கு, நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு தேங்காய் தூங்க வச்சு போட்டு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு முத்தம் கொடுத்து போட்டு, எங்கள் அம்மா என்ன பேசி நின்றுச்சுன்றாலும் அமைதியாக இருக்காய்,
எங்கள் அம்மா எவ்வளோ திட்டினாலும் பெருசாகவே இருக்காமல் எனக்காக வேண்டி இருக்கேன். உன்னை நான் எப்போயுமே மிஸ் பண்ண மாட்டேன், யாருக்காக வேண்டி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி அப்படி ப்ராமிஸ் பண்ணியிருந்தது என் தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக் போயிடுவான். ஆனால் நான் தூங்கலை. ஜங்குக் சொல்கிறத கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்கிறேன். அப்போ ஜங்குக் போனதுக்கப்புறம் தேங்க எந்திரிச்சு உட்காந்து, சாரி ஜங்குக் மாமா, நான் வந்து ஒன்று ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறேன். ஜங்குக் தான் போய் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு வீட்டை வந்தால் அவங்க அம்மா சரியாக கதவுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் பைக்கை பார்க் பண்ணி போட்டு உள்ளே போகும்போது, ஜங்குக் என்னம்மா எங்கடா போன இவ்வளோ நேரம்? நான் எங்கே போனால் உனக்கு என்னம்மா? என்ன நான் நிம்மதியாக இருக்கே விட மாட்டியா? வீட்டை வந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது உனக்கு வேலையாகவே இருக்கே. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கி, நீ அமைதியாக ஏறி நான் போய் தூங்கணும் அப்படின்னு ஜங்குக் போயிடுவான் தூங்க. ஜங்குக்கோட அம்மாவும் கதை போட்டு அவன் தூங்க போயிடுவான். இப்போ காலையில் தான் ஜேஹப் வந்து ஆரம்ப கோல் எடுப்பாள். அப்போ ஆரம்பம் சொல்லுடா. ஜேஹப், ஆரம்பம்மா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். தாத்தா வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கணுமான்னு சொல்லி கேட்காரு, வாரீங்களா? என்னது தாத்தா உடம்பு சரியில்லையா? என்னடா இப்போ சொல்கிறாய்? இல்லை, நைட்டு கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம். அப்போ தாத்தா தான் நைட்டு இல்லை, எல்லோரும் தூங்குகிற டைம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, காலையில் கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்கேன், நான் வீட்டை போய் மாமா கிட்ட சொல்கிறேன், சரியா? உடனே வந்து வீட்டை போய் ஜங்குக்கோட அப்பாவை கூப்பிட்டு, மாமா என்னப்பா தாத்தா உடம்பு சரியில்லையா? என்ன தாத்தா உடம்பு சரியில்லையா? பதறாதீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், எல்லாரையும் பார்க்கணுமான்னு சொல்லி இப்போ ஜேஹப் கோல் எடுத்த. சரிப்பா, எல்லாரையும் கிளம்பு சொல்லி போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி மாமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுவான். இப்படி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தா எல்லாரையும் பார்க்கணுமாம் அப்படின்னு. அப்போ தேங்கோட அம்மா தான் தேங் அப்படின்னு தேங்க கூப்பிட்டா. தேங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, சவுண்டும் இல்லை. அப்போ ஜங்குக் தான், என்ன அத்தை இப்படி கத்துறீங்க? இல்லைப்பா, தேங்க கூப்பிட்டேன், தேங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கா, என்னன்னு தெரியலை, என்னால் முடியலைப்பா மேலே ஏறி போகிறதுக்கு. சரி இத்தை, நான் போய் பார்க்கியா? வந்தா உங்கள் அம்மா கிச்சன் இது பார்த்துட்டே இருக்க, நீ போனால் திரும்ப உன்னோட சண்டை தான் பிடிப்பா, போவாதப்பா. எப்பா முடியலை. ஜிமீன் சொல்லுங்கள் ஜங்குக் மாமா. தேங்க போய் மேலே என்னென்னு சொல்லிப்பார். அத்தை இவ்வளோ நேரமாக கூப்பிட்ட, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, போய் பாரு என்னென்னு சொல்லி. சரி ஜங்குக் மாமா. சரி போய் ஜிமின் போய் பார்த்தேன். தேங்குக்கு வந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது. அப்போ ஜிமின் தான், அத்தை என்னப்பா தேங்குக்கு ரொம்ப ஃபீவராக அடிக்காத அப்படின்னு. ஜங்குக்கு வந்து ஒரு விதமாக பதட்டம் அடைகிறார். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து தேங்க வந்து அழுது, அதனால தான் உடம்பு சரியில்லை போயிடுக்கி அப்படின்னு சொல்லி. இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்து இதை ஃபுல்லாக பார்த்து போட்டு ஜங்குக் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஜங்குக் எப்பா முடியலை, எங்கள் அம்மாவோட இதைத்தான் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்னத்தை கிளப்ப போகிறாவோ எனக்கு தெரியலை. என்னம்மா போய் ரெடி தாத்தா பார்க்க போகணும்ல? சரிம்மா, இன்னும் டைம் இருக்கி, நான் உனக்கு சின்ன போய் ரெடியாகு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. முடியலடா, ஐயோ எப்படா போய் பார்க்குறது? எப்படியுமே எங்கள் அம்மா விட மாட்டாவே. இல்லைம்மா, நான் முதல்ல கடைக்கு போய் வரேன், உனக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு நான் சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டாவோ? சரிம்மா, நான் போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போயிடுவேன். எப்படின்னா வீடு வந்து 3rd floor வீடு, 3 மாடி. கீழுக்கு வந்து ஜங்குக், அதுக்கப்புறம்
அவங்க மேலுக்கு வந்து தேங்கோட அம்மாவும் சுகா, அதுக்கப்புறம் ஜிமின், அவங்க 4 மேலுக்கு இருக்கிற. அப்படி தான் வீடு. அதால் ஜங்குக்கு வந்து மேலே போயிடலாது. மேலே போனால் எப்படியுமே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவா. அதான் ஜங்குக்கு வந்து பெல்கனியால் வந்து தேங்காய் பார்க்குற, பேசுகிற, எல்லாம் செய்கிற. வீட்டுக்குள்ளே வந்து மாடியாலெல்லாம் போக மாட்டேன். தேங்கோட அம்மா தான் ஜங்குக் இங்கே வாப்பா கொஞ்சம். என்னத்தை? தேங்குக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குப்பா, எனக்கு வந்து மெடிசின் வாங்கணும், நீ வந்து ஃபார்மசி போயிட்டு வாரியா, கொடுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு ஜங்குக் வந்து மெடிசன் வாங்குறதுக்கு போயிடுவேன். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் எங்கே இருக்கடா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா அப்படிங்கையும் ஜிமின் தான், அத்தை என்னப்பா? ஜங்குக் மாமா இல்லை, இப்போ தான் வெளியே போனார். என்ன வெளியே போனானா? தேங்குக்கு வந்து மெடிசின் வாங்கிட்டு வர சொல்லி பார்வதி அத்தை சொன்னா, அதான் மெடிசின் வாங்குறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு ஜிமின் சொல்லையும் ஜங்குக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஆமாம், என் பிள்ளைய வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கி, என் பிள்ளை என் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடையும் தேங்கோட அம்மா இறங்கி வந்து, வீட்டை யாரும் இல்லை, அதனால தான் ஜங்குக்கு அனுப்பினேன், ஆரம் அப்படி சுகா இருந்தேன்னு நான் ஜங்குக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் அப்படிங்கையும் ஜங்குக்கோட அம்மா, என் பிள்ளை இதை எல்லாத்துக்கும் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி சத்தமாக கதைச்சி போட்டு கிச்சனுக்கு போயிடுவா. அப்போ தேங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தேங்கோட அம்மா அப்போ கதை வடியே நிற்கா ஜங்குக்கு வரும் வரைக்கும். ஜங்குக்கு வரையும், என்னப்பா மெடிசின் வாங்கிட்டியா? அத்தை வாங்கியாச்சு, பிடிங்க. சரிப்பா, உங்கள் அம்மா உன்னை தேடினா என்னென்னு போய் கேடு. இப்போ என்ன ரணகலத்தை பெறட்ட போகிறாவோ, ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு, அம்மா என்ன தேடினியா? எங்கடா போன? மெடிசின் வாங்கிறதுக்கு போனம்மா. ஏன் அவங்களுக்கு போய் வாங்கிடலாதா? உன்னைத்தானே அனுப்பணும். என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? நான் எது செஞ்சிருந்தாலும் நீ கத்திட்டோ இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை ட்ரெஸ் பேக் பண்ண சொன்னேன், பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. சரி வா சாப்பிட்றதுக்கு, எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம்னா எப்போ? இன்னொரு 5 ஹவர்ஸால் தாத்தா வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ நான் சாப்பாடு வைக்க சாப்பிடு. ஏம்மா உன்னை சொன்னால் புரியாதா? எனக்கு பசிலேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியே கத்தி போட்டு ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போயிடுவேன். ஜிமினுக்கு தான் கோல் எடுத்து, ஜிமின் சொல்லுங்கள் மாமா. தேங்க் சாப்பிட்டையா? தெரியலை மாமா. போய் அத்தைக்கிட்ட கேளு, தேங்க் சாப்பிட்டையா இல்லையான்னு, மெடிசன் சாப்பிடணும்ல. சரி ஜங்குக் மாமா, நான் போய் அத்தைக்கிட்ட கேட்டு போட்டு உங்களுக்கு கோல் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கோலை கட் பண்ணிவிடுவான். ஓகே, இந்த எபிசோட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.